நம்ம எதையும் மறைக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதனால நம்ம ஹானஸ்ட்டா நம்ம உணர்வுகள எழுத முடியும். நான் ஜட்ஜ்மென்டலா, ஹானஸ்ட்டா உங்களால யார்கிட்டயாவது பேச முடியுதுன்னா, அத விட ஒரு பெரிய வரம் இல்லவே இல்ல. இந்த கம்ஃபர்ட்லாம் இருக்கிறதுனால தான் கண்டிப்பா நம்ம ஜர்னலிங் பண்ணும்போது நமக்கு நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? சில நேரங்கள்ல நமக்கு அந்த வலி மிகுந்த அனுபவங்கள் ஏற்படும்போது, நமக்கு ஆக்சுவலா அத எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியல. நம்ம தடுமாறி, ஸ்ட்ரகிள் ஆயி, பெயின்ல நிக்கிறத நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அப்போ அதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்டயோ, இல்லன்னா நம்மள புரிஞ்சுக்கிறவங்க கிட்டயோ பேசுறது ஒரு தீர்வா இருக்கும். ஆனா, நான் ஜட்ஜ்மென்டலா, ஹானஸ்ட்டா உங்களால யார்கிட்டயாவது பேச முடியுதுன்னா, அத விட ஒரு பெரிய வரம் இல்லவே இல்ல. சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு நபர் நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பெயின் அப்படியே நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கணுமா? தேவையில்லையே. நம்மளே நமக்கு தெரபிஸ்டா மாறலாம். அதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு எஃபெக்டிவான வழி தான் ஜர்னலிங். அதாவது கிட்டத்தட்ட நம்ம டைரி எழுதுற மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல ஒரு சௌகரியம் என்ன அப்படின்னா, இத யாரும் படிக்க போறதில்ல, யார்கிட்டயும் நம்ம குடுக்க போறதில்லன்றதுனால, நம்மளால உண்மையான உணர்வுகள நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நமக்கு பெயின் என்ன, நம்மளோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத இதுல எழுத முடியும். இதுக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாது, டைம் லிமிட் கிடையாது, யாரும் நம்மள ஜட்ஜ் பண்ண போறதில்ல. இந்த கம்ஃபர்ட்லாம் இருக்கிறதுனால தான் கண்டிப்பா நம்ம ஜர்னலிங் பண்ணும்போது நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். அதுல முக்கியமா சொல்ற 3 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல்ல இமோஷனல் அவுட்பர்ஸ்ட். நம்ம யார்கிட்டயாவது நமக்கு கத்துறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, நம்மள எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னா, நம்ம கிட்ட நம்மளே தாராளமா உண்மையா இருக்கிறது தான் நமக்கு இந்த ஜர்னலிங் கொடுக்கிற முதல் அட்வான்டேஜ். ஏன்னா நம்மளோட உணர்வுகளை நம்ம பேப்பர்ல நம்ம எழுதும்போது கண்டிப்பா எந்த விதமான இமோஷனல் இன்ஹிபிஷனும் இருக்காது. நம்ம எதையும் மறைக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதனால நம்ம ஹானஸ்டா நம்ம உணர்வுகளை எழுத முடியும். ரெண்டாவது காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய நேரங்கள்ல நமக்கு ஓவரா நம்ம நிறைய பெயினை மனசுல வச்சுட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா போயிடுது. இதே நம்ம ஒரு நோட் புக்ல எழுத தொடங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு விஷயமா நம்மளால சேனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். மூணாவது இமோஷனல் பேலன்ஸ். இப்போ நம்ம உணர்வுகள், கோபம், ஆத்திரம், துக்கம், பெயின் எல்லாத்தையும் அதுல எழுதுறதுனால நம்மளால ஒரு பேலன்ஸ்டு சென்ஸுக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஜர்னலிங் கொடுக்கிற ஒரு பெரிய பலம். இப்போ இந்த 3 விஷயங்கள் நமக்கு இருக்கிறதுனால, நம்ம ஜர்னலிங் பண்றதுனால நம்மளையும் அறியாம இன்டைரக்டா 2 நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒண்ணு, நம்ம முதல்ல நம்மளை பத்தி நல்ல விதமா ஃபீல் பண்ணுவோம். 2, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட நமக்கு ரிலேஷன்ஷிப் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எழுத எழுத நம்மளோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்க அந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம கூடயும் அடுத்தவங்களோடையும் ஸ்ட்ராங்கா இருந்த உங்களால பார்க்க முடியும். இப்போ ஜர்னலிங்னு சொல்லும்போது நிறைய விதமான ஜர்னலிங் இருக்கு. ரிஃப்ளெக்டிவ் ஜர்னலிங், செல்ஃப் கேர் ஜர்னலிங், கோல் ஜர்னலிங், அந்த மாதிரி நிறைய ஜர்னலிங் டெக்னிக்ஸ் இருக்கு, ஸ்டைல்ஸ் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது ஒரு பெஸ்டான ஜர்னலிங் ஸ்டைல் வச்சுதான். அது என்ன தெரியுமா? கிராட்டிடியூட் ஜர்னலிங். நன்றி சொல்லுது. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருத்தரோட ஸ்ட்ரகிள் ஒரு மாதிரி, ஆனா எல்லாமே பெயின்ஃபுல் தான், எல்லாமே சஃபரிங் தான். ஆனா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த சஃபரிங் எல்லாத்துலயும் எங்க இருந்தோ ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் இல்லைன்னா ரே ஆஃப் லைட் மெல்லிய கோடு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஆனா நமக்கு இருக்கிற அந்த பெயின்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ண நம்ம தவறிடுவோம். இல்லைன்னா யாராவது நம்ம கிட்ட உண்மையாவே அன்போடு பேசுறதுக்கு வருவாங்க. பட் நம்ம சுத்தி இருக்கிற நெகட்டிவ் திங்ஸையே நம்ம ஃபோக்கஸ் பண்றதுனால இப்படி ஒரு சோல் வர்றதையோ இல்ல இப்படி ஒரு வாய்ப்பு வர்றதையோ நம்மளையும் அறியாம நம்ம அப்படி இக்னோர் பண்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு. அதனால தான் நம்ம தொடங்குறது நன்றி சொல்லுதலோட தொடங்கணும். இந்த கிராட்டிடியூட் ஜர்னல்ல நமக்கு 3 நல்ல விஷயங்கள் நடக்குங்க. முதல்ல ஒண்ணு, நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடையும் ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டையும் நமக்கு கொண்டு வரும். ரெண்டாவது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்திலேருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் லைட்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட நெகட்டிவ் இமோஷன்ஸ் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது, நாங்க சைக்காலஜில அடாப்டிவ் கோப்பிங் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம். அதாவது நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் எதுவும் இம்மீடியட்டா சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஆனா நம்ம ஒரு சின்ன பாசிட்டிவ் தாட்டையோ இல்ல ஒரு பாசிட்டிவ் பிராக்டிஸையோ கொண்டு வரும்போது நம்ம அடைவில் அது சேஞ்ச் ஆகும். நம்மளால அந்த டென்ஷன்லையும் நம்மளால அடாப்ட் பண்ணி நம்ம கோப் பண்ணிக்க முடியும், நம்மள கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸ் தான் இந்த அடாப்டிவ் கோப்பிங். இப்போ நம்ம அந்த
கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணும்போது இந்த அடாப்டிவ் கோப்பிங் அப்படிங்கிற ஒரு தெரப்பியை உங்களையும் அறியாம நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறது ஒரு பெஸ்டான விஷயம் இதுல. சரி, அப்ப இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங்க நான் எப்ப தொடங்கணும், எங்க தொடங்கணும்? உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் தொடங்கலாம், அப்பெல்லாம் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள்ல ஒரு 3 நிமிஷம், அதிகபட்சம் வேணாம், 2-3 நிமிஷமோ போதும். இந்த 3 நிமிஷத்துல நீங்க யோசிக்க வேண்டியது, நீங்க எழுத வேண்டியது ஒரு 2-3 கேள்விகளுக்கான பதில் தான். முதல்ல ஒண்ணு, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார். நான் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு எழுதுங்க. ரெண்டாவது, என்னோட இந்த கான்ட்ரிபியூஷன், நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணதுனால அது ஒரு சின்ன அப்ரிசியேஷனா இருக்கலாம், ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்தது அப்படிங்கறத எழுதுறது. மூணாவது, I want to remember this because நான் இந்த விஷயத்த ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா நினைக்கிறேன், இல்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதும்போது கண்டிப்பா உங்களுக்கு 3-5 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. ஏன்னா எப்பயாவது நீங்க மனசு உடைச்சு போயிருக்கும் போது இதை நீங்க திருப்பி பார்க்கும்போது இவ்வளோ நல்ல விஷயங்கள் கூட என் வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கே நீங்க ஞாபகப்படுத்திக்கிற, உங்களையே நீங்க பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு தெரபிஸ்ட தான் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல்ல இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் நீங்க ஒதுக்கிக்கோங்க. இதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் உங்க லைஃப்ல வர்றதை ரொம்ப சீக்கிரம் உங்களால உணர முடியும்.